Hi viewers, welcome to Meenu IQ channel. இன்னைக்கு வந்து நம்ம 8th standard mathsல exercise 1.1ல இருந்து 3rd sum வரைக்கும் பார்க்கலாம். அதுல வந்து first வந்து இந்த மாதிரி exercise 1.1ல natural numbersனா என்ன? 1 2 3 4 5 6 அந்த மாதிரி போயிட்டே இருந்தா அது வந்து natural numbers. whole numbersனா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0க்கு அப்புறம் 1 2 3 4 5 இப்படி போகும் இல்லையா, அதுதான் வந்து ஹோல் நம்பர்ஸ். அப்புறம் இன்டீஜர்ஸ்னால் என்னென்னா -1 2 3 -1 -2 -3 -4 -5 அந்த மாதிரி போகும் இல்லையா. அப்புறம் 0 இந்த சைடு ரைட் சைடு பார்த்தா 1 2 3 4 அந்த மாதிரி போகும் இல்லையா, அதுதான் வந்து இன்டீஜர்ஸ். மைனஸாகவும் இருக்கலாம் இல்லை ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இந்த சைடு பாதி இந்த சைடு பாதி இருக்கும், அது வந்து இன்டீஜர்ஸ்னு சொல்லுவாங்க. ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னென்னா ஏபி அந்த மாதிரி ரெண்டு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஏ அண்ட் பி இருக்கும். அப்புறம் அதில் வந்து ஏ வந்து நியூமரேட்டர், டி வந்து டினாமினேட்டர். அதில் வந்து பிக்கு வந்து 0ங்கிற நம்பர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷன்னா என்னென்னு பார்க்கலாமா. ஃப்ராக்ஷன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இந்த இடத்துல டிவைடட் பை போட்டு இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த சைடு ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் 2/8 3/8 7/1 இதெல்லாமே வந்து ஃப்ராக்ஷன். இன்டீஜர்ஸும் ஃப்ராக்ஷனும் எல்லாத்தையும் சேர்ந்தாதான் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ். அதில் வந்து இப்போ இந்த கான்செப்டில் வந்து பார்க்க போகிறது சாப்டர் 1லேயே ரேஷ்னல் நம்பர்ஸ் தான். அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் fill in the blanks. -19/5 lines between the integers. -19லேருந்து 5 lines between the integers. இப்போ வந்து 19 divided by 5 இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் வந்து 3.8 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சம் fill in the blanksல என்ன கிடைக்குது? 3.8 கிடைக்குதா. இப்போ வந்து ஒரு இன்டீஜர்ஸ் வரைஞ்சிக்கலாம். இன்டீஜரில் இந்த இடத்துல வந்து 3, இந்த இடத்துல -3 -3.1 -3.2 அப்புறம் மைனஸ் இந்த இடத்துல நிறைய டாட் வச்சுட்டு -3.5 அப்புறமேட்டுக்கு 3.6 அப்புறம் இந்த இடத்துல -3.8 போட்டுக்கலாம். 8. இப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா 4 3.9 10க்கு அப்புறமேட்டுக்கு 4 வருமா, 4.0. இப்போ வந்து 3லேருந்து 4 இதுக்குள்ளே தானே இருக்குது அந்த -3.8ங்கிறது. 4க்கும் 3க்கும் நடுவில் தான் இருக்குது. அதனால் ஆன்சர் வந்து -3லேருந்து -4க்குள்ளே இருக்கிறதுனால ஆன்சர் வந்து இதுதான். நெக்ஸ்ட் வந்து the decimal form of the rational numbers 15/4 -4 இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். 3.75 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து the rational numbers between -8/3 and 8/3 ஈக்குவல்ஷன் ஃபார்ம் ஆஃப். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? -8/3 அப்புறம் 0 8/3. இது இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்ஸுக்கும் மைனஸ்க்கும் ரெண்டுமே 8 தான். ரெண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? 0 தான் சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட் வந்து 0, அதனால் ஆன்சர் வந்து நம்மளுக்கு 0. நெக்ஸ்ட் ஃபோர்த்து the next rational number of the sequence. இந்த சீக்வன்ஸில் அடுத்த ரேஷ்னல் நம்பர் என்ன? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 5s are 15, அப்புறம் 3 8s are 24, 3/8. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன வரும்? 3 5s ஆவா, அப்போனா இந்த இடத்துல 4 5s are 20, 4 8s are 32. நெக்ஸ்ட்டு 25னா இப்போ 5 5s are 25, 5 8s are 40. நெக்ஸ்ட்டு 5க்கு அப்புறம் இந்த இடத்துல 6 வருமா, அப்போ 6 5s are 30, 6 8s are 48. இந்த இடத்துல வேல்யூ வந்து மைனஸ், அவ்வளோதான். 30 minus 30 divided by minus 45 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து the standard form of 5
8 by minus 75 is இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். இதையும் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 29 divided by minus 39 கிடைக்கும். இது ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். 0 இஸ் த ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பர். 0 வந்து இருக்கிறது ரொம்ப ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பர்னு சொல்கிறாங்க. அது கிடையாது, ஃபால்ஸ். 0 வந்து காமனான ஒரு நம்பர், காமனாக ஈக்குவலாக இருக்கிறது. -4 by 5 lines on the left of -3. -4க்கு லெஃப்ட் சைடில் தானே -3 இருக்கும், அதனால் அது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து -19 divided by 5 is greater than 15 by -4. இது வந்து ஃபால்ஸ். The average of two rational numbers lies between them. ரெண்டு ரேஷனல் நம்பரை வந்து ஆவரேஜ் பண்ணோம்னா அது வந்து பாயிண்ட் வச்சு வரும்னு சொல்கிறாங்க. ட்ரூ. There are the unlimited number of rational numbers between 10 and 11. 10க்கும் 11க்கும் அன்லிமிட்டட் நம்பர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 10க்கு அப்புறம் 11 தான் வரும். அதுக்கு மேலே 10க்கு அப்புறம் வேறு ஏதாச்சும் நம்பர் வருமா? வராது தானே. வரும். இது எந்த மாதிரினா 10.1 10.2ன்னு வரும் தானே. அதனால் இது வந்து ட்ரூன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், find the rational numbers of the represented by the each of the following question marks marked in the following number line. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபாலோயிங் நம்பர் லைனில் கொஷின் மார்க் இருக்கிறதுக்கு என்ன மீனிங், என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இங்கே இடத்துல -3 இருக்குது. -3 போட்டுக்கிட்டோம். அப்புறம் மொத்தமாக எத்தனை இது இருக்குன்னு பார்க்கலாம். 1 2. இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் டைப்பில் எழுதணும். 2 divided by அப்புறம் எத்தனை கேப்ஸ் இருக்குது? 1 2 3 கேப்ஸ் இருக்குது. by 3 ஈக்குவல். இப்போ வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். 3 into 3 எவ்வளோ? 3 3s are 9 plus 2 10 11. -11 by இங்கே கீழே இருக்கிற டினாமினேட்டர் அப்படியே போட்டுப்போம். -11 by 3. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர் புரிஞ்சா? -11 by 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பார்க்கலாம். அது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா, இந்த இடத்துல மொத்தமாக இது வந்து 0 ஹோல் நம்பர் 0. நெக்ஸ்ட் வந்து மொத்தமாக எத்தனை? 1 2 divided by 2 மேலே எத்தனை கேப் இருக்குது? 1 2 3 4 5 கேப்ஸ் இருக்குது. by 5 இங்கே வந்து மல்டிபிள் பண்ணணும், இங்கே ப்ளஸ் பண்ணணும். ஆன்சர் என்ன? அப்புறம் இந்த இடத்துல ஆன்சர் வந்து என்ன வரும்னா 5 மல்டிபிள் பண்ணால் 0 கூட 5 போட்டுக்கலாம். இந்த இடத்துல +2 பண்ணாலும் 0 கூட 2 பண்ணால் எதுவுமே வராது வேல்யூ, அதனால் -2. 2 by 5ங்கிறது நம்ம ஆன்சர். ஈக்குவல் டு 2 by 5 தான் நம்மளோட ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஷின் வந்தால் -3 -2 -1 0. இந்த இடத்துல தான் அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். இந்த இடத்துல கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஹோல் நம்பர் வந்து ஏன்னா இது வந்து ப்ளஸ் சைடு இருக்கிறதுனால 0க்கு அடுத்து வந்தாலே இந்த சைடு ப்ளஸ் சைடு இருக்கிறதுனால நம்ம இந்த சைடு இருந்து தான் கால்குலேட் பண்ணும். அதனால் 1 + 3 by 4 1ன்னு போட்டோம். அப்புறம் 3 எங்கேருந்து வந்துச்சு? 1 2 3 by 3 3 by அப்புறம் எத்தனை கேப் இருக்குது? 1 2 3 4 கேப்ஸ் இருக்குது. மல்டிபிள் 1 + 3. இப்போ வந்து 4 1s are 4 + 3 7 by 4 அப்படிங்கிறது தான் நம்ம வேல்யூ, டினாமினேட்டர் 4. இது வந்து ஆன்சராக கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு என்ன ஆன்சர்? -11 by 3. செகண்ட் கொஷினுக்கு -2 by 5. தேர்ட் கொஷினுக்கு 7 by 4. இதோட அந்த தேர்ட் சம்மோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.